ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா பேசிக்ஸ் ப்ரோக்ராமில் பேசிக் அல்காரிதம்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த ஃபங்க்ஷனோட எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மெக்கானிசமை நம்மளே லூப் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம இங்கே ப்ரோக்ராமுக்கு தேவையான ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ரிவர்ஸ்னு வச்சுக்கலாம். reverse.java. இப்போது இந்த ப்ரோக்ராமுக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணிடலாம். பப்ளிக் கிளாஸ் ரிவர்ஸ். ஓகேவா? இப்போது இந்த ரிவர்ஸ் கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம். PSVM இப்போ நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். இப்போ நம்ம இந்த ஸ்கேனருக்கு தேவையான இம்போர்ட்ஸை நம்ம செய்ய போகிறோம். இது இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஜாவா டாட் இப்போ ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படின்னா டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம். println enter the text. ஸோ அடுத்த லைனுக்கு தான் போவோம். இப்போ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்புட்டு வாங்கியிருக்கோம். இப்போ இந்த இன்புட்டை வச்சு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான கேரக்டர்ஸை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நமக்கு வேல்யூ கிடச்சிரும். அதை வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் பில்டர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு சிம்பிளாக எக்ஸ் டாட் ரிவர்ஸ்னு டைப் பண்ணோம்னா க்ரியேட் ஆயிரும். அதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நம்ம அதை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு இப்போ நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் int I equal to text dot length -1. ஓகேவா? செமிகாலன் I greater than or equal to 0. ஓகேவா? 0 ஆகிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். I ப்ளஸ் ப்ளஸ் இல்லை I மைனஸ் மைனஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம மேக்ஸிமம் லென்த்லேருந்து மினிமம் லென்த் மைனஸ் நெகட்டிவ் லென்த் வரைக்கும் நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ நம்ம லூப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மெக்கானிசமை நம்ம இதில் டைப் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எக்ஸுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம சேர்த்த போகிறோம். ஸ்ட்ரிங் ரிசல்ட்னு வச்சுக்குவோம்.
இது ரிசல்ட்டும் கூட வேண்டியதில்லை. எக்ஸ் டாட் அப்பண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட லாஸ்ட் ஏரியா. இந்த டெக்ஸ்ட் வந்து டிஎக்ஸ்டி அப்படி இருக்குன்னா இந்த டெக்ஸ்ட்டோட லாஸ்ட் ஏரியாவில் இந்த டீக்கு அடுத்த பொசிஷனில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். எதை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டாட் கேர் அட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த பொசிஷனில் இருக்கிற கேரக்டர். இப்போ நம்ம ஐ வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஐ நம்ம இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா ஐத்து பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் தூக்கிட்டு வந்து எக்ஸோட லாஸ்ட் பொசிஷனில் வச்சிரும். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஐ வந்து லாஸ்ட் டிஜிட் தான், லாஸ்ட்டு டெக்ஸ்ட் கேரக்டர் தானே கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் டாட் லென்த்தோட மேக்ஸிமம் வேல்யூ -1. இது -1 வந்து நம்ம லூப்பிங்காக வச்சுருக்கோம், ஏன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இதோட லாஸ்ட் பொசிஷன் தான் இது. லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து எக்ஸை வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸில் வந்து ஆல்ரெடி எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபைனலாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா இங்கே நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ரிசல்ட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நம்ம லென்த் எரர் வருது வெளியும் நாட் பீன் இனிஷியலைஸ்டு. இதை க்ரியேட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இந்த இடத்துல. ஒரு y வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் வந்து என்னென்னா இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே எரர் வருது. ஓகே, இப்போதைக்கு இது இருக்குது. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிற. ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம். printlnல ரிசல்ட் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங். ஓகே, இப்படி தான் வந்து ரிசல்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம இன்டீஜர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இன்ட் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணிட முடியாது. ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நியூ ஸ்ட்ரிங் இப்படி போட்டு தான் க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ப்ராக்கெட் மட்டும் போட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். டபுள் கோட்ஸ் இப்படி போட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நல் ஸ்ட்ரிங்கை வந்து குறிக்கும், எம்டி ஸ்ட்ரிங். இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு. டெக்ஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லுது. இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரேண்டம் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ரேண்டம் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து நமக்கு அப்படியே திரும்பி வந்திருக்கு. MODNAR அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். ரிவர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும், ESREVER அப்படின்னு வரணும். ESREVER அப்படின்னு வரணும். வந்திருக்கா, ESREVER. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இதுவே வந்து நம்ம இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறதையும் வந்து காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு
ஓகே, இதை கமெண்ட் பண்ணியாச்சு. இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் வந்து தேவையில்லை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ரிசல்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் டாட் ரிவர்ஸ். டாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நமக்கு நிறையா ஃபங்க்ஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணியிருக்கோம்ல, இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்கே ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் பில்டரில் தான் வந்து டிஃபால்ட்டாக ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸ் வந்து அதே மெமரியை வச்சு சேஞ்ச் பண்ண முடியாது. வேறு ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆனால் ஸ்ட்ரிங் பில்டர் வந்து அப்படி கிடையாது. ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள். ஈஸியாக வந்து அதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எக்ஸ் இருக்குது. எக்ஸுங்கிறது வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா வெறும் நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு தானே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு எக்ஸ் எப்படி க்ரியேட் ஆகணும் அப்படின்னா, எக்ஸ் டாட் அப்பண்ட். எக்ஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். எதாவது ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துருக்கு பாருங்கள். ரிசல்ட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ரிவர்ஸ் டு ஸ்ட்ரிங். ரிசல்ட் வந்து நம்ம ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் டாட் ரிவர்ஸ். இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதை டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண சொல்கிறோம். ரீசன் என்னென்னா, இது ஸ்ட்ரிங் பில்டர் வந்து இம்யூட்டபிள், இல்லை ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள், ஸ்ட்ரிங்கு வந்து இம்யூட்டபிளில். அதனால் வந்து டைப்பில் சேஞ்ச் வரும். அப்படி சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டூ ஸ்ட்ரிங், இதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். எந்த ஒரு டேட்டா டைப்பாக இருந்தாலும், எந்த மாதிரியான ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்மளால் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். அதை கன்வெர்ட் பண்ணுறனால நம்ம அதை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவில் வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ரிவர்ஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னு வச்சுருக்கோம். இதை சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து செயின் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரிவர்ஸ் அப்படின்னு. அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூவை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு. இதுதான் வந்து எக்ஸிக்யூஷன் செயினிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி செயினிங் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். இதில் நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஏபிசிடிஇன்னு கொடுக்கலாம். ஏபிசிடிஇ. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு, இடிசிபிஏ அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த இந்த யூஷுவல் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இதை வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக இருந்தாலும், எந்த கேரக்டராக இருந்தாலும் நம்மளால் அதை ஈஸியாக ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.